Kalandhizzchannel's lifestyle channel எங்க இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோட்காக தான் ஷோப்ஸ் மேக்ஓவர் ஸ்டுடியோக்கு வந்திருக்கோம். நம்ம கூட shobana இருக்காங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோட் தான் இன்னைக்கு. வாங்க அவங்களை மீட் பண்ணலாம். Hi friends, I'm shobana. Shobs Makeover அப்படிங்கிற ஸ்டுடியோ வச்சிருக்கேன் நான். I'm a professional makeup artist. I do airbrush and HD bridal makeover. I do for men, male and female, both HD and bridal makeover. I've done so many shoots for celebrities, big boss celebrities kulla naanga vandu nariya pannirkom. Please do contact for your makeup inquiries, bridal makeup inquiries, self grooming classes and professional classes. Thank you. வந்து ஒரு ப்ராப்பர் க்ளீன் ஃபேஸில் தான் எப்போவுமே நம்ம மேக்கப் பண்ணணும். ஒரு வாஷ் பண்ணாமல் எக்ஸ்போலியேட் பண்ணாத ஸ்கின்னில் வந்து நம்ம மேக்கப் பண்ணோம்னா எப்போவுமே வந்து அது செட்டிலே ஆகாது. மேக்கப் வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம எப்போவுமே ஸ்கின்னை வந்து க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தான் வந்து மேக்கப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட் இப்போ எப்படி பண்ணலாம், ஸ்கின் கேர் எப்படி பண்ணலாம் மேக்கப்புக்கு முன்னாடிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் வந்து கிளென்சர் அண்ட் எக்ஸ்ஃபோலியேட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது அண்டு ரொம்ப டெட் செல்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நம்ம வந்து ஸ்கின்னை வந்து நம்ம எப்போவுமே ரெகுலராக ஃபேஷியல் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஃபேஷியல் எடுக்கும் போது நம்ம ஸ்கின்னை வந்து ரிஜுவனேட் பண்ணோம், டெட் ஸ்கில்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி மாய்ஸ்சர் பண்ணி அது வந்து ஸ்கின்னை வந்து ரிஜுவனேட் பண்ணுறோம். ஸோ அந்த மசாஜஸ்லாம் வந்து பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஸ்கின் ரிஜுவனேட் ஆகும். ஸோ எவ்ரி 15 days a facial is a must. At least a monthly once at least we have to take the facial to remove the rejuvenate the skin and to have the natural glow. நெக்ஸ்ட் சீரம் போட போகிறோம். சீரம் எதுக்காகனா நம்ம ஸ்கின்ல இருக்கிற வாட்டர் ரிட்டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, வாட்டர் ரிட்டென்ஷனை கம்பேர் பண்ணுறதுக்காக we are using hyaluronic acid serum. Next, we are using moisturizer. மாய்ஸ்சரைசரை நல்லா ஸ்கின் அப்சர்வ் ஆகிற அளவுக்கு மசாஜ் கொடுத்துடணும், ஸ்லோ சர்க்கிள் மூமெண்ட்ஸில். நெக்ஸ்ட் நம்ம ப்ரைமர் போட போகிறோம். ஸோ நம்ம இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹாஃப் ஃபேஸில் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூ நோ த டிஃப்ரென்ஸ் ஆஃப் தி மேக்கப் அண்ட் எவ்வளோ சட்டில் அண்ட் நேச்சுரலாக யூ கேன் அச்சீவ் த லுக் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரெப் பண்ணிவிட்டோம், மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணி
டோன் பண்ணி சீரம் போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம். Now we are going to do the makeup, start the makeup. ப்ரைமரில் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமர் பேசிக்காக எதுக்குன்னா நம்ம ஸ்கின் போர்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் it helps in stay of the makeup longer time, for the longevity of the makeup, and it gives a smooth finish to the skin for the makeup. It acts as a base. Next we are going for the color correction. இப்போ orange corrector use பண்றோம் to cover the dark circles and the blemishes. Around the under eyes, around the nose, and around the mouth, contours of the mouth. இப்போ இவங்களுக்கு acne நிறைய இருக்கு. ஸோ you will see how to cover the acne. And tan line. Now we are going for the concealer. First நம்ம இப்போ கரெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம கன்சீலர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்ட கரெக்டரை வந்து நம்ம இன்னும் நல்லா ஸ்கின்ல வந்து blend பண்ணணும். It should not mix with the concealer. கரெக்டரை நம்ம வந்து பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போகிறோம். இங்கே க்ரீஸ் லைன்ஸில் செட்டில் ஆகாத மாதிரி நம்ம பிளெண்ட் பண்ணணும். You can do it with a brush, with your hands, with a beauty sponge. And இங்கே acne marksல spot correction பண்ண போறோம்.
இப்படி வந்து ஒரு 2 சைடு ஃபேஸும் காமிங்க. இப்போ இப்போ வந்து இது கன்சீல் பண்ணது ஸ்கின், கன்சீல் பண்ணாத ஸ்கின், அக்னி மார்க்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு. இங்கே எல்லாமே ஃபில் பண்ணியாச்சு, பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போது நம்ம கன்சீல் பண்ண இடத்துல நம்ம வந்து இப்போ ரொம்ப லைட்டாக லூஸ் பவுடர் எடுத்துகிட்டு நம்ம செட் பண்ணுறோம். ஓகே. ஒரு எவ்ரிடே லுக் நம்ம பேசிக்காக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா, அண்ட் இஃப் யூ டோன்ட் வாண்ட் அ ஃபவுண்டேஷன், திஸ் கிவ்ஸ் த நேச்சுரல் ஃபினிஷ். திஸ் இஸ் மோர் தென் இனஃப் ஃபார் அ எவ்ரிடே மேக்கப் லுக். எவ்ரிடே மேக்கப் லுக். நம்ம கன்சீலர் வச்சுட்டு கவர் பண்ணிட்டோம்னா அண்ட் நம்ம கரெக்ஷன் நம்ம அந்த இது அண்டரை கரெக்ட் பண்ணும் போது கன்சீலரால் நம்ம ஐலிட்ஸையும் கவர் பண்ணிக்கலாம். See the difference. So it is actually an everyday makeup base. மேலே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டைட் லைன் பண்ண போகிறோம். கண்ணை மூடிக்கோங்க. டைட் லைனுங்கிறது கண்ணை மூடுங்க, தோக்காது. கண்ணை தரங்க. இந்த இதுவுமே இன்னும் ஸ்மச்டா முடிக்கும். ஓகே, கொடுத்துட்டா நல்லா ஸ்மச் எஃபெக்டாக இன்னும் நீட்டாக இருக்கும். லோவர் lashes-லயும் உனக்கு உதடு நல்ல பெரிய உதடு, தாராளமாக போடலாம் லிப்ஸ்டிக். வச்சு காமெடி அப்படிதான் இந்த இடமா ப்ளஷ் போடணும். ஓகே,
அங்கே தான் வந்து நம்ம